ஓ நம்ம போலாம். நீ போ, அவ கூட போய்க்க. மாதவன் உன்னை தேடி வந்தான். அவனோட தொப்பி நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? தொப்பியா? எந்த தொப்பி? எந்த மாதவன்? போ போ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்ட போடுவீங்களா? அப்ப பாத்துக்கிறேன். வட்டா டாடா. அண்ணா இதெல்லாம் வீலிங்லாம் விட முடியாது. வா. இந்த வருஷம் நல்லா அமோகமா விளைஞ்சிருக்கு. எல்லாம் உங்க கையால விதைச்ச கைராசி தான். அதெல்லாம் நம்ம கடுமையா வேலை பார்த்தது தான் காரணம். நட அண்ணா அறுத்துட்டாரு. ஆரம்பிங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாழ்க்கை வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணிய விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு மரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. அட காடு விளையாட்டு மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே. அட தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. தன்னானே 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 தன்னானே. அடே தொப்பி திருடா, மேல வாடா. மகேந்திரன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க, அது விஷயத்த நான் பாத்துக்கிறேன். தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. தந்தானே. இப்படியே பண்ணிட்டு இருந்தா கொன்னுடுவேண்டா. என் ஜாதகத்துல ஒரு தொப்பி திருடனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன்னு இருக்குடா. என்னோட ஜாதகத்திலே இருக்கு. ஒரு களிமண்ணு போலீஸால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு. ஏற்கனவே நீ என்னோட 2 தொப்பியை திருடி இருக்க. சீச்சி, நான் எதுக்கு அதை திருட போறேன்? உன்னோட ஒரு தொப்பி ஏரிக்கிற தாட்சாயணி வீட்டுல எனக்கு கிடைச்சது. இன்னொரு தொப்பி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு பெஞ்சுக்கு கீழே கிடைச்சது. போதும். அட என்ன மாதவா இது? ஒரு போலீஸ்காரன் போக கூடாத இடத்துக்கெல்லாம் நீ போறதா? சை, ரொம்ப ரொம்ப மோசம். இல்லண்ணா, இவன் போய் சொல்றான். பச்சை போய். ஆமா, அந்த பச்சை பாட்டில் சரக்கு அடிச்சதுதான் மயக்கத்திலே அங்கேயே அந்த தொப்பியை விட்டுட்டு வந்துருக்கீங்க. நீ என்ன ஏமாத்தி தானே இந்த தொப்பியும் ட்ரெஸ்ஸையும் பிடுங்கின. எங்க அப்பா சொன்னாரு, நான் சீக்கிரம் சாகணும்னு வேண்டிக்க, அப்பதான் உனக்கு இந்த உத்தியோகமும் வேலையும் கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஆனா நீ அங்க என்ன சொல்லியிருக்க? நான் தான் ஒரே பையன் சொல்லி இந்த வேலையை நீ வாங்கிக்கல. ஐயா, அப்பாவுக்கு ஒரிஜினல் புள்ள நான் தான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. இது எங்களோட பரம்பரை சொத்து, தெரிஞ்சுக்க. அப்ப அதே பாரம்பரியத்துக்காக தொப்பி என்கிட்ட இருக்கட்டும். ட்ரெஸ் வேணா நீ போட்டுக்கிட்டு போ. உன்னை அப்படியே ஏன் மாதவா, தொப்பி வேணும்னா மரியாதையா கேட்டிருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரனாச்சே. இந்த திருட்டு பையன் கிட்ட எல்லாம் நான் போய் மரியாதையா பேச முடியுமா? அவனை மிரட்டுறதுக்காகத்தான் அந்த மாதிரி நான் பேசினேன். லக்ஷ்மண், தொப்பியை கொடுத்துரு. என்னால கொடுக்க முடியாது. குடுறா. அண்ணன் சொல்றதால வேணா கொடுக்குறேன். ஆனா இனிமேல் என்னால போலீஸா ஆக முடியாது. அதனால போலீஸ்காரன் எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கட்டும். இந்த தொப்பியை நான் உனக்கு தந்துடுறேன். உனக்கு நான் சல்யூட் அடிக்கணுமா? அப்ப நான் தொப்பி இல்லன்னா வேலை இல்ல. மாதவா, ரவுடிகளுக்கு சல்யூட் பண்றதை விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. உன் உடன்பிறப்பு தானே. சல்யூட் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் என் தொப்பி தரலன்னா என்ன பண்றது? நீ மட்டும் சரியா சல்யூட் அட்றா. அம்மா சத்தியமா நான் உனக்கு தொப்பி தரேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். அண்ணன் சொல்ல சொல்லு. என்னோட வாக்கு. ஆமா, சுமாரா நீ சல்யூட் அட்றா. அட்றா. இப்படி இல்ல தம்பி, சல்யூட் மாதிரி அடிக்கணும். ஓகே, லக்ஷ்மணா தொப்பியை கொடுத்துரு. வா வா, எடுத்துக்க. இந்த நல்லா இருக்கு, அழகா. போடா, தொப்பி எடுத்து விரிச்சு போடுமா, படுக்கட்டும். ஓ, சின்ன குழந்தைல தனியா படுத்தா பயப்படுறதுக்கு. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருந்தா நல்லா தூக்கம் வரும். ஓ, கொஞ்சம் பேசாம இருமா. நீ எப்ப என்ன தனியா விட்டு தூங்கி இருக்க? பயத்தை பத்தி நீ பேசுறியா? கேட்டுக்கோமா, இவ வயசுக்கு வர முன்னாடி வரைக்கும் தினமும் படுக்கையில மூத்திரம் போய் என்ன குளிப்பாட்டினவதான் இவ. கோவத்தை பாரு. கால் வலிக்குது, அமுக்கி விடுமா. என்னால முடியாது. உன் குழந்தைகிட்டே சொல்ல, அவ அமுத்தி விடுவா. ஓ, என்ன வாயாடி முணங்கிக்கிட்டே போற? அவ படுக்கையில ஒண்ணுக்கு போற விஷயத்த நான் வேணிக்கிட்ட சொல்லிட்டேன். அதான். அதுவா? அதுக்காகவா இப்படி கோச்சிட்டு போற? ஏவேணி, தூங்கலையா? நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த சுப்பிரமணியம் கண்டதை நினைச்சு தூக்கத்தை கெடுத்துக்காத. இந்த ரூம்ல படுத்துக்க, எந்த கெட்ட கனவும் வராது. பாட்டியோட ரூமுக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எம்ஏ மூத்ராக்கா, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எம்ஏ மூத்ராக்கா, எம்ஏ மூத்ராக்கா. இங்க பாரு, என்னோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. கோவம் வந்தா நான் காலி ஆயிடுவேன். என்னாச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே அந்த சின்ன பசங்க கிட்ட அப்படி கூப்பிட சொன்ன. இல்லக்கா, நான் ஏதோ இந்த போட்டு குடுக்குற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிரச்சனை? தெரியல.
அக்கா ஏதோ என்னடி? இந்த பொண்ணு அந்த பசங்க கிட்ட சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? அது என்ன? அது பசங்க எம்ஏன்னு கூப்பிடுறாங்க. ஓ, எம்ஏ மூத்ரா அக்காவா? அருமையான பேர் தானே. இனிமே நாமளும் அப்படியே கூப்பிடலாம். மாமா அடியே கூறு கெட்ட குப்பை. அது வேணி சொல்லல, லட்சுமணன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். நைட்டு பாட்டி சொன்னப்போ அவனும் கேட்டுட்டானே. அவனா? அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. லக்ஷ்மண் சொல்லல, நான் தான் பசங்க கிட்ட சொன்னேன். பாவம், எதுக்காக அப்படி பண்ணீங்க? இப்போது நடக்க போகும் இந்த கூத்துக்கலையை பார்ப்பதற்காக வேணியை அன்போடு அழைக்கிறேன். லக்ஷ்மணா, நீ தானே அந்த வானரங்க கிட்ட சொல்லி கொடுத்த. நீ சொன்னதை வச்சுதான் அந்த வானரங்க கிண்டல் பண்ணுதுங்க. கிண்டலா? என்னன்னு உனக்கு இது தெரியாதுல்ல? முதல்ல விஷயத்த சொல்லு. உனக்கு போன விஷயம் அதான் நான் தான் சொன்னேன். ஆஹா, அப்படியா? கொட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வரணும். அப்ப உன்னை என்ன பண்ற பாரு. அட, நான் ஏதோ அந்த குழந்தைகிட்ட சொன்னதுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் நல்ல விதமா தானே சொன்னேன். போடா. ஏன் ரியாக்ஷன் இப்படி போகுது? என்னடா, என்ன பிரச்சனை? அண்ணே, ஒன்னும் இல்லாம அக்கா என் மேல டென்ஷன் ஆகி போறாங்கண்ணே. ஓன தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? ஏண்டா, பானு படுக்கையில ஒண்ணுக்கு போற விஷயம் குழந்தைங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவங்க கேலி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த நீதான் சொல்லிருப்ப நினைச்சு உனக்கு சோறு போட மாட்டீங்களா? ஐயோ, அந்த கதை எனக்கு தெரியாது. ஆமா, இருக்கு. நான் எதுவும் சொல்லலையா? அக்கா இங்க பாருங்களா அண்ணே, இனிமேல என்னோட சாப்பாடு நீதான். ஐயோ, பசி தாங்க மாட்டேனே. அக்கா அக்கா, நீ தூக்கத்துல உச்சா போற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லல. நான் அவங்க கிட்ட வேற விஷயத்த சொன்னேன். அது இதுக்கு சிங்க் ஆயிடுச்சு. இந்த கதையில என்கிட்ட வேணாம். உன் கதைய வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. அக்கா, நான் 30 மேல சத்தியமா சொல்றேன். நீங்க பெட்ல உச்சா போற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல. அக்கா, நான் சத்தியமா சொல்ல. யாரோ என்ன வச்சு விளையாடி இருக்காங்க. என்ன பிரச்சனை? நம்ம பாட்டி வயசுக்கு வந்துட்டாங்களா? என்ன விஷயம்? நீ எதுக்குடா இங்க வந்த? இந்த வீடு எனக்கு ஸ்டேஷன் மாதிரி. நான் எப்போ வேணா வருவேன் போவேன். அதையே நீ கேக்குற? லூசு பையல. ஏற்கனவே நாங்க பெட்ல யூரின் போன விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் போலீஸ்னா பிரச்சனை. எங்க வரணுமோ அங்க லேட்டா வரது, எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் சீக்கிரம் வரது. டேய், போலீஸ பத்தி தேவையில்லாம பேசாத. நம்ம நாட்டு போலீஸ்க்கு வேர்ல்டு லெவல்ல என்ன பேர் இருக்குன்னு தெரியல உனக்கு. உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். சரி சரி, எங்க என் தொப்பி? நீ எங்க வச்சியோ அங்க போய் தடு. தொப்பி எல்லாம் நான் வேலை இல்லையே. ஜங்க சக்கா நிறுத்துறா. டேய், என் தொப்பியை ஒழுங்கா கொடுத்துறா. பானு, இன்னைக்கு என்ன தடுக்காத. இவனை நான் கொல்ல போறேன். எங்க அப்பன் பாட்டெல்லாம் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்ததுனால உன் அசிங்க பிடிச்ச ரத்தம் இந்த வீட்டுல சிந்த விட மாட்டேன்டா. தைரியம் இருந்தா வெளியில வந்து பாடுறா. உன்னை சாமிக்கு பலி கொடுக்குறேன். வெளியில தானே? வெளியில வரடா. வாடா. அட, கேட்ட விட்டு வெளியில வாடா. நில்றா. டேய், வெளில வாண்ணே. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாதவா, நீ போ. இந்த கேஸை விட்டுட்டு நான் எப்படி போறது? வேணா ஐஜியை கூப்பிடவா? பெட்ல உச்சா போன விஷயத்துக்கு ஐஜி என்னடா பண்ணுவாரு? போடா. நீ போட வேலையை பார்த்துட்டு. உங்களுக்குள்ள எதுக்குடா பிரச்சனை? இப்ப பிரச்சனை என்னன்னா, பானு படுக்கையில ஒண்ணுக்கு போனது. சரி, நீங்க படுக்கையில ஒண்ணுக்கு போனீங்க, இதுக்கப்புறமும் போவீங்க. தூங்கும்போது ஒண்ணுக்கு வந்தா படுக்கையில தான் போக முடியும். அதை விட்டுட்டு ஒண்ணுக்கு போகணுன்றதுக்காக பாத்ரூம்ல போய் தூங்க முடியுமா? உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைச்சா நீ உருப்படவே மாட்டேடா. இதைத்தான் நீ வந்து ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கியா? சொன்ன நீ தானேடா பாமா படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டான்னு சொன்ன. தூக்கத்துல ஒண்ணுக்கு போனா அதுக்கு மருந்து இருக்கு. ஊமத்தேலை, கரிசலாங்கண்ணி இலை, நாயுருவி வேறு, ஆடதோட இலை, 2 கடுகு, அப்புறம் 2 வெங்காயம், அதெல்லாம் ஒன்னா எடுத்து அரைச்சு உருண்டை பிடிச்சு எருமை நெய்யோட சேர்த்து சாப்பிட்டா தூக்கத்துல ஒண்ணுக்கு போறது நின்றும். அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் ஒண்ணுக்கு வரணும்னா அதுக்கு மருந்து இருக்கு. யாரு உச்சா போன விஷயத்துக்கு எல்லாம் மானுக்கு தான். டேய், பானு ஒண்ணுக்கு இருந்தா உனக்கு என்னடா? அதுக்கு தான் மருந்து இருக்கு. நீ என்ன போஸ்ட்மேனா இல்ல வைத்தியரா? போலீஸ்காரர் முன்னாடியே மருந்து சொல்றேன். உனக்கு எவ்வளவு தெரியும்? ஒரு போலீஸ் மரியாதை வேணாம் உனக்கு? என்ன தூக்கிட்டு வந்து வந்தமா போஸ்ட் கொடுத்தமா போனன்னு இருக்கு. போஸ்ட்மேனா போஸ்ட்மேன் வேலையை பாரு. என்னோட தொப்பி எங்கடா? தொப்பி இல்லன்னா வேலை இல்லை. ஜஞ்சனக்கா ஜஜக்கனக்கா. காம்பவுண்டுக்கு வெளியில வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். கிடைச்சிருச்சா? இல்ல. லட்டுன்னு சொன்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். பாட்டி இருக்கிறதுனால என்னால ஒரு இனிப்பு கூட எடுத்து சாப்பிட முடியல. இங்க இருக்கு. எடு எடு. அக்காவுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. நீங்க இனிப்பே பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லிருக்காரு, சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே. முழுக்காதீங்க, இருங்க, முழுக்காதீங்க. லட்டு திங்கறத கையோட புடிச்சிட்டேன். அதுக்கு துணையா இருந்தா இவனும் மாட்டிக்கிட்டான். துப்புங்க, துப்பு 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 துப்பு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க கொடுங்க. தாத்தா கண்ணுல படக்கூடாதுன்னா மேல ஒளிச்சு வச்சிருந்தேன். இவ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கரெக்டா சொன்னேன். தாத்தாவுக்கு உன்னை யாரு லட்டு எடுத்து கொடுக்க சொன்னது? அது தாத்தா தான் கேட்டாரு. தாத்தா கேட்டாருனா? உனக்கு இப்பெல்லாம் திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். பொண்ணுனா அடக்கொடக்கமா இருக்க வேணா. அதெல்லாம் இந்த பானுவை பார்த்து கத்துக்கோ. போதுமா?
ஐயோ பொறாம உன்னை திட்டுறத பாக்குறதுக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ பண்ணதான் சரி. பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மதிச்சு செய்யணும். இவ்வளவு மாதிரிலாம் இருக்க கூடாது. என்ன தாத்தா? சரியா சொன்ன. இங்க வா. இந்தா இத உன் கையால அவளுக்கு கொடு. என்னப்பா இது? வேணிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இனிமே நாம தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். கொடு. நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, உங்க கையாலே கொடுங்க. இந்தா. வேண்டாம். கறியிலும் புகையிலும் இருக்க இந்த வேலைக்கறியை தொடாதீங்க. தொடாம இருக்க முடியுமா? இந்த வேலைக்கறி தானே என் வீட்டுக்கறி ஆக போறா. கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பிடிக்கலன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி முடியும்? பெரியவங்க பேசி முடிவு பண்ணதாச்சே. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். பெரியவங்க முடிவு பண்ணனாலதான் பாசம் இருக்க மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. அப்படித்தானே? உண்மையிலே என் மேல கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. என்ன விட்டுடுங்க. எல்லா விஷயத்திலயும் என்னை விட அழகானவ உங்களுக்கு கிடைப்பா. அவளை கட்டிக்கங்க. ஆடி பாவி, என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. நான் இப்ப எங்க போய் ஒரு பொண்ணை தேடுறது? ஆமா, நான் எதுக்கு வேற பொண்ணை போய் தேடணும்? நம்ம வேணி இருக்கால, கலரா இருக்கா, இளம துள்ளி விளையாடுது, நான் சொல்றத கேப்பா. எனக்கு அப்பவே தெரியும். நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் உள் மனசுல யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ வந்தது எனக்கு கொல்லி வைக்கதான். உன் உள் மனசுல இருந்து அது யாரு பேசுறது எனக்கு தெரியாம? கேலி பண்றீங்களா? அடியே எருமை, எங்க அக்கா பெத்த மகளே, இந்த கோபமும் வாயாடித்தனமும் இருக்க உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும். உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தஞ்சாவூர்ல இருந்து யாராவது ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்தா கல்யாணம் பண்ணிப்பானா? இருந்தாலும் அந்த பொண்ணு மேலேயே உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? அக்கறை இல்லாம இருக்குமா? அவ யாரும் இல்லாத பொண்ணு தானே. அதெல்லாம் சரிதான், யாரும் இல்லாத பொண்ணுதான், அத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க தண்ணி கேக்குறப்ப அவ எடுத்து தரதும் உங்க சட்டையை அயன் பண்ணி தரதும் எனக்கு பிடிக்கல. அது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். அப்படியே ஒண்ணு போட்டனா மறுபடியும் சந்தேகம். மகேந்திரனே, நம்ம வீட்டுல டிஷ் ஆண்டனா வைக்கணும் நீங்களா, அந்த வேலை தான் இவர் பாக்குறாரு. கடையிலேயே போய் இவரை கூட்டு வந்துட்டேன். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி? எவ்வளோ? வெறும் 10,000 சார். ஓஹோ, 10,000 ரூபாய் ஆகுமா? அவ்வளவுதான் சார். 10,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு காளை மாடை வாங்கி அங்க கட்டி விட்டுருப்பேன். காலையோட வாழை திருவுனா சன் டிவி ஸ்டார் டிவின்னு தெரியும். புடிச்சு திருவுனா தெரியும். என்ன குனிஞ்சு பாக்குறீங்க? அது வந்து நான் டிஷ் ஆண்டனா வாங்கி வைக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். டிஷ் ஆண்டனா எங்க வேணா வை, ஆனா தலை மேல வைக்காம இருந்தா சரி. எவ்வளவுன்னு சொல்லு. சார்ஜ் தானே? சார்ஜ் விஷயத்துல நான் கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். 2 பேருக்கும் நஷ்டம் வராத வகையில நான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் பேச்ச மாத்திடுவேன். வேண்டாம், நீங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தமிழ் படம்லாம் தெரியும்ல.